தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த சைனால ஒருத்தர் லஞ்சம் வாங்கினார்னு சொல்லிட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்குங்க. அது போல் தண்டனையில் இந்த குற்றத்துக்கு இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் எப்படி இருக்கும்? உயிர் போதுன்னா கவலைப்படாதீங்க. இது போல் வேலையை பார்க்குற உயிர் இருந்தால் என்ன போனால் என்ன, இதை பற்றி பார்க்க போகிறோம். இது கூடவே தமிழ்நாடு அரசியல் களத்தில் நிறைய மாற்றங்கள், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பத்திரப்பதிவுலாம் இருக்குல்ல, அது நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இது சார்ந்த டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இவங்க என்ன இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வர ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியில இருந்து ஆன்லைன் பத்திரப்பதிவு முறை இருக்குல்ல, அது அமலாகுதுன்னு சொல்கிறாப்புல. மக்களே, இது எவ்வளோ பெரிய செய்தி தெரியுதா? பத்திரப்பதிவு ஆன்லைன் பேஸா, உங்களுக்கு நடுவில் அந்த ஏஜென்ட்டே தேவையில்லை, நீங்களே பண்ணிக்கலாம்னு சொல்கிறாப்புல. இதனால் 30% மக்கள் பத்திரப்பதிவு அலுவலகம் வர்றது குறையுன்னு சொல்கிறாப்புல. அதாவது விஷயம் தெரிஞ்சவங்க ஆன்லைன்லேயே முடிக்க முடியும்னு நினைக்கிறவங்க அதில் பார்த்துப்பாங்க. மற்றபடி மக்கள் எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு வர நேரிடும். பார்த்தீங்கன்னா அதான் இங்கே மென்ஷன் பண்ணுறாப்புல. ஆக்சுவலாக இந்த ஒரு திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வைக்கிறதாகவும் இவரே சொல்லியிருக்காரு. அண்ட் இனிமே இடைத்தரகர்களுக்கு எப்போவுமே அனுமதியெல்லாம் கிடையாதுப்பா, இந்த பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி தான் அமைச்சர் வார்னிங்காக இஷ்யூ பண்ணியிருக்காப்புல. நல்ல விஷயம். அமைச்சர் ராஜ்மோகன் இந்த சமீபத்தில் அரசு பள்ளி மாணவி சார்ந்து அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு விஷயம் பேச போயிட்டு அது பெரிய சர்ச்சையாச்சா. என்னங்க எப்படிலாம் பேசுகிறீங்க, திமிர் காட்டுறீங்களா, அது இதுன்னு பல பேர் பேசினாங்களா. உங்கள் ரீல்ஸ் முகத்துக்கு விளம்பர அரசியலுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடுச்சுன்னு என்னென்னமோ பேசினாங்களா. இது இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் கிட்ட கேள்வியாக முன்வைக்கப்படுச்சு. அதுக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மாணவியோட அக்கா ஸ்தானத்தில் இருந்து பேசினாங்க, இதை போயிட்டு இவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாற்றுறதுல எப்படிங்க? மக்களே, இதை நான் சொல்கிறதுனால எனக்கு சாயம் பூசுவீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவங்க எதுக்கு ஒரு மாணவி எப்பயும் அசிங்கப்படுத்தணும் ஒரு அமைச்சர்? இது யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்களா? அதாவது சின்ன சின்ன சில்லு மேட்ரு, சில்லு வண்டு மேட்ருகளை அரசியல் பண்ணுவாங்களே, அந்த காரணம் எதனா கிடைக்காதானே, அது போல் கோஷியம் பண்ணுற வேலை இது. தயவு செஞ்சு மடை மாறாதீங்க. இதை அமைச்சர் சொன்னால் ஓகே, அவங்க கட்சிக்காரர் பேசுவார்னு சொல்லுங்க, அமைச்சர் விட்டு கொடுக்க மாட்டாருன்னு நான் ஓப்பனாக பொதுவாக சொல்கிறேன். இதை ஒரு இஷ்யூன்னு பெருசாக மாற்றிருக்கீங்க பார்த்தீங்களா, இருக்கிற அவ்வளோ 1008 தலைவலிகளை விட்டுட்டு. அதான் எனக்கே புரியல எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இது யாருமே தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆய்வு நடத்துறது மரபு தான், இதில் தப்பு இல்லையேங்க அப்படின்னு இருக்காரு. அமைச்சர் ஆய்வு நடத்தலானா தான் தப்பு, அப்போ தான் நம்ம கேள்வி கேட்கணும். புரியுதா எந்த அளவுக்கு மக்கள் மடைமாற்றப்படுறாங்கன்னு சொல்லிட்டு? எந்த இஷ்யூவை சீரியஸாக பார்க்கணுமோ அதை விட்டு இதெல்லாம் சீரியஸாக பார்த்து 10 நாளைக்கு இதை டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய மேட்டர் அப்படின்னு. அதுவும் அவங்க தப்பே பண்ணலை, அவங்களும் அரசு பள்ளி மாணவி தான், யாரும் கீர்த்தனா அவர்கள் அமைச்சர் அவர்களும். ஆனால் அதை பெரிய இஷ்யூவாக மாற்றி எங்கெங்கே போயிட்டுருக்கோல. ஓகே, மின் வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன், நான் இவருக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை உளமாற கொடுத்துடலாங்க. அதாவது ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்ம தமிழ்நாட்டில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா இவ்வளோ வருஷமா, அதில் தி பெஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் இவர் சொல்லலாம். அதாவது கரப்ஷன்ற ஒரு வார்த்தை இது வரைக்கும் அவரோட சர்வீஸில் கேள்விப்படுறது கிடையாது. நிறைய விஷயங்கள் இறங்கி கிரவுண்ட் லெவலில் பண்ணுறவர், நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கவர். இவரால் பெனிஃபிட் ஆன பல பேருமே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கின ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, எங்கே இருக்கார் பார்த்தீங்களா? மின்வாரிய தலைவர். முக்கியமான இடம் இது. ஆக்சுவலாக இந்த அரசு துறைகளில் முக்கியமான அமைச்சகங்களில் நல்லா காசு புரள்றது, காசு செலவினங்கள் அதிகமாக வருது, இழுத்து பிடிக்க வேண்டியது, பிரச்சனை தொட்டால் ஷாக் அடிக்கிற விஷயம், இதுவும் ஷாக்கு வேறு, டிபார்ட்மெண்ட்டே ஷாக்கு தான். இங்கே எல்லாத்தையும் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணணும்னா எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ வேணும் மக்களே. கொரோனா டைமில் எதனா இஷ்யூவா கூப்பிடுங்க ராதாகிருஷ்ணன் அவர்களை, மின்வாரியம் சார்ந்த எதனா இஷ்யூவா கூப்பிடுங்க அவரன்னு. முக்கியமான துறைகள் சார்ந்து இக்கட்டான நேரங்களில் இவர் இறக்கி விடுவாங்க. அந்த வேலை இறக்கி விட்டுருக்காங்களா? ராதாகிருஷ்ணன் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, தலைமை பொறியாளர்கள் அண்ட் அலுவலர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காருங்க இந்த மின்வாரியம் சார்ந்து. அதாவது மின் தடைக்கு நிரந்தரமான தீர்வு காணணும்ப்பா, RTEP திட்டம் இருக்குல்ல, இதை அமல்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் குழம்பாதீங்க, ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் ப்ரோக்ராம். ஒன்றும் இல்லை மக்களே, இது என்னன்னா இந்த ஓவர் ரெடியூஷனாக ஆகுது பார்த்தீங்களா, மின் தடைக்கு பெரும் காரணமாக அமையும். முதல்ல நீங்கள் இதை சார்ட் அவுட் பண்ணினாலே பெரும்பாலான இஷ்யூவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் ஒரே இடத்துல பிரச்சனை லூப்பில் நடந்துட்டு இருக்குன்னா இஷ்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கிட்ட நம்ம கம்ப்யூட்டரில் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுவோம்ல, அது போல் பேட்டர்ன் இது. இதெல்லாம் பண்ணி இந்த திட்டத்தை உடனடியாக ஃபுல் பேஜாக கொண்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இதை பண்ணாலே ஓரளவுக்கு நம்ம தீர்வை காண முடியுன்றாங்க. பார்ப்போம். அக்கா விஜயதாரணி இவங்க ஸ்டேஜில் ஏறி மைக்கை பிடிச்சிட்டாங்கனாலே வார்த்தைகள் ஒன்றுன்னா அப்படி விடும். யாரை தாக்கி பேசுகிறாங்களோ
அந்த வீடியோ பார்த்தா கடுப்பாயிடுவாங்க, என்ன இவ்வளோ பேசியிருக்காங்க நம்மளை பற்றி அப்படின்ட்டு. அந்த வேலை இப்போ விஜய் தலைவர்கள் என்ன தெரியுமா பேசியிருக்காங்க, குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வர்றது எப்படி அப்படின்னு டைனோசர் பேரம் நடத்துது திமுக அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இந்த நைட்டில் பியூஸை திருடுற வேலையெல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு இருக்காங்க. இதை தான் சொன்னேன், இவங்க யாரை தாக்கி பேசுகிறாங்களோ அவங்க பயங்கரமாக ட்ரிகர் ஆவாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டால் திமுக ட்ரிகர் ஆகுமா? ஓகே, கவுன்சிலர் தேர்தலையும் தாவேக்கா ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அடிமட்ட ஊழலையும் அறுத்துலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த கட்சின்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? ஓகே, ஏன்னா அது எப்போவுமே கன்ஃபியூஸாக இருக்குது நிறைய பேருக்கு. அடுத்தபடியாக லயோலா மணி அவர்கள், டிவிக்கே சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு உயிர்ப்போடு இருக்க பிரதான காரணம் அவர் சொல்லலாமா? இவர் இப்போ என்ன தெரியுமா அதே மேடையில் பேசியிருக்காப்புல, அடுத்த 10 வருஷங்களுக்கும் அண்ணன் விஜய் அவர்கள் தான் சிஎம், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு அவர் தான் இந்தியாவோட பிரதமர்னே பேசியிருக்காருங்க. ஓகே, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இந்தியாவோட பிரதமர்னே பேசியிருக்காரு. இது இப்போ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கங்க, அப்போ தான் அன்றே கணித்தால் லயோலாமணி அப்படின்னு நீங்கள் திரும்ப ஃப்ளாஷ்பேக் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு சிஎம்மோட அறிவாற்றல், பண்பு, கொள்கை எல்லாமே மேலே இருக்குங்க. கண்டிப்பாக அவர் தாங்க பிஎம்னு திரும்ப 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 சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு சிஎம் சீட்டில் உட்காந்ததே பல பேருக்கும் ஏற்றுக்க முடியல. இல்லை உடனே பிஎம் சீட் ஒரு 10 வருஷத்தில் அப்படின்னா இது எப்படியெல்லாம் பார்க்க போகிறாங்கன்னு தெரில. ரைட்டு, ஈசிஆர் சரவணன் எம்எல்ஏ, இவர் இப்போ என்ன தெரியுமா பேசியிருக்காரு, டிஎம்கேவை டைரெக்டாக வம்பெடுத்து வச்சிருக்காப்புல. டிஎம்கேட அமைப்பு செயலாளர் இருக்காரு ஆர்எஸ் பாரதி அவர்கள், அவரை மென்ஷன் பண்ணியே பேசியிருக்காரு, அவரோட பேரை மென்ஷன் பண்ணியே. என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஒரே ஒரு மாநகராட்சியில் தாவேக்கா மட்டும் ஜெயிக்க சொல்லுங்கள், அப்படி ஜெயிச்சிட்டா ஒரு பக்கத்து மீசியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணா ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. அண்ணா ஷேவிங் பிளேடை வாங்கி நான் ரெடியாக வச்சுருக்கேன், மாநகராட்சியை பிடிக்க தான் போகிறோம், நீங்கள் மீசியை வழிக்க தான் போகிறீங்க, ரெடியாக இருங்கண்ணே அப்படின்னு இருக்காரு எம்எல்ஏ சரவணன் அவர்கள். ஓகே, அடுத்து இந்த காட்சி புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு. நார்த்தில் அப்புறம் காங்கிரஸ் மட்டும் ரூல் பண்ணிட்டு இருக்க ஸ்டேட்டில் எடுக்கப்பட்ட காட்சி இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்க காட்சி. அண்ட் விஸ்வநாதன் ப்ளஸ் ராஜேஷன் 2 பேர் இருக்காங்களே காங்கிரஸ் அமைச்சர்கள், இவங்களோட அறையில் பதிவு செய்யப்பட்ட காட்சி தான் இது. காமராஜர் அவர்கள், கக்கன் அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள். ஸோ காங்கிரஸ் நெடி ரொம்ப கமழுதில். அப்படியே கொஞ்சம் லெஃப்டில் வந்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் முகம் பதிச்ச கேலண்டர். அமைச்சர்கள் அறை இருக்குல்ல, அங்கே ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பல டிக்கெட்ஸ்க்கு அப்புறம் இந்த புகைப்படங்களை ஒன்றா பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. ஓகே, காங்கிரஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்க முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறாங்களே, அமைச்சரோட இடம் வழங்கப்பட்டிருக்கல தாவேக்கா சைட்லேருந்து, இதுக்கேற்ற அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். காங்கிரஸ் கிட்ட பெருசாக தமிழ் மக்களை எதிர்பார்க்கல. அந்த மேகதாது இஷ்யூவில் முடிஞ்சாலும் எதனா பண்ணி அதை இல்லாமல் பண்ணுறது அந்த டேம், இதை மட்டும் தான் எதிர்பார்க்குறாங்க. இதை நீங்கள் பண்ணாலே போதுங்க, கிட்டத்தட்ட இந்த பொறுப்பு வழங்கப்படுச்சு உங்கள் அதிகாரத்தில் பகிர்வுன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மக்களுக்கு கன்வின்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ரைட்டு, மதுரை எய்ம்ஸ் ஒரு காலத்தில் மிகப்பெரிய சர்ச்சைக்கு வித்திட்ட ஒரு இஷ்யூவா. இப்போ நல்ல செய்தி என்னென்னா, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி இருக்குல்ல 90% நிறைவடைஞ்சதா தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, வர ஆகஸ்ட் மாதம் இறுதியிலையோ அப்படின்னு செப்டம்பர் மாதம் வாக்குலையோ இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையோட திறப்பு விழா நடக்கலாம்னு சொல்லப்படுதுங்க. இன்னும் அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் வரல, பட் இப்போதைக்கு அசம்ஷன் மட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது மதுரை தோப்பூரில் கிட்டத்தட்ட 220 ஏக்கரில் 2021 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருசாக உருவாகிட்டு இருக்க ப்ராஜெக்ட். பார்ப்போம், இந்த வருஷத்துக்குள்ளேயே இது பயன்பாட்டுக்கு வருது அப்படின்னா பல உயிர்கள் காப்பாற்றப்படும். ரைட்டு, பசங்க பார்க்குறதுக்கு ஏதோ சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியல, நல்ல மூட்டில். பக்கத்தில் போலீஸ்காரர் மட்டும் இல்லை அப்படின்னா ஏதோ பசங்க ஏதோ அச்சீவ் பண்ணிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்துட்டு அது கீழே டேபிள் மேலே வச்சு மூஞ்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். என்ன தெரியுமா பண்ணியிருக்கானுங்க, கஞ்சா விற்றுருக்கானுங்க. இந்த தாளமுத்து நகர் இருக்குல்ல தூத்துக்குடியில், அங்கே இந்த 2 பசங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு பையன் பேர் விஸ்வ கணேஷ் 19 வயசுங்க அந்த பையனுக்கு, இன்னொரு பையன் பேர் அப்சல் 20 வயசு. வயசை பார்த்தீங்களா, அவ்வளோ சின்ன பசங்க. மைனராக இருந்தால் மூஞ்சி காமிச்சிருக்க மாட்டோம், அதான் வயசு ஆயிடுச்சு. 500 கிராம் வரைக்கும் கஞ்சா இந்த பசங்க எடுத்து பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு. பறிமுதல் பண்ணி அந்த கஞ்சாவை டேபிள் மேலே வச்சு போலீஸார் நிற்கிறாங்க, கூட அந்த பசங்களை நிற்க வச்சு ப்ரெஸ்ஸுக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதா சொன்னால் அங்கே பாருங்க ஏதோ ஆஸ்கரோட வாங்கிட்ட மாதிரி அந்த பையன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த காட்சிகளை பார்க்குற பேரண்ட்ஸ் வயிற்றுச்சல் பட மாட்டாங்க, ஏன்டா இந்த வேலையை பார்க்க வாடா ஒன்று பெத்த அப்படின்னு. ஏன்னா இந்த பசங்களை மட்டும் சொல்லுங்க, நிறைய பசங்க இப்போ அரெஸ்ட் ஆகுதுங்க இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடாக. அந்த பசங்க வயசு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. காலேஜ் படிக்க வேண்டிய வேஸ்ட்டு இது போல் விற்று மாட்டுறது. கேட்டால் அவனுக்கு ஒரு நியாயமான ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறது. என்ன கருமமும், முகத்தில் சந்தோஷம் பாருங்க, கொஞ்சம் துக்கம் இருக்க மாதிரி தெரியல. அவங்க சிரிக்கிறத விடுங்க, சரி ஓகே எதுக்கு அடுத்து போவோம். இந்த மத்திய பிரதேஷோட இந்தூர் இருக்குல்ல, அங்கே ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருந்த ரயில் திடீர்னு நின்றுடுச்சு. என்ன நினைச்சு ஏது நினைச்சுன்னு எல்லாரும் பார்த்தா அந்த ரயிலை இயக்குன லோகோ பைலட் இருக்கார்ல, அவர் சடன்னு இறங்கி வந்து அங்கேருந்து ஒரு டீ கடையில் சமோசாவை பார்சல் கட்டி வாங்கிட்டு போகிறாருங்க. மக்களே, பேருந்து இல்லை, ரயில், எக்ஸ்பிரஸ் ரயில், அதை நிறுத்திட்டு இந்த வேலையை பார்த்துருக்காப்புல. அங்கே இருந்தவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னப்பா இது ரயில் நின்றுச்சு, உள்ளேருந்து வந்தார் சமோசா வாங்கிட்டு போகிறாருன்னு அவங்களாம் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க. அவருக்கும் தெரிஞ்சிருச்சு என்ன எல்லாம் கண்டுபிடிச்சாங்க போல இருக்கேன்ட்டு.
மேலே ஏறிட்டு அந்த என்ஜின்குள்ளே போயிட்டு அவர் திரும்பி வீட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் எதுக்கு எடுத்தாருன்னு தெரியல, இவங்க தான் எடுத்துருக்கணும். ஆக்சுவலாக எடுத்துட்டாங்க, அந்த காட்சி வெளியே வந்துருச்சு. இதை பார்க்குறப்ப என்ன நேரத்தில் ஞாபகம் வந்தது, நம்ம மாநிலத்திலையும் அரசு பேருந்து நிறைய ஓடிக்கிட்டு இருக்கு. அது இயக்கிற டிரைவர்ஸ் இருக்காங்களே, அவங்க இதே போல் நல்லா வேகமாக போயிட்டு இருக்கும்போது நடுவில் எதோ எமர்ஜென்சிலாம் விட்டுட்டு பட்டுன்னு வண்டியை போட்டு எதனா வாங்கிட்டு போயிட்டு இந்த போண்டா கீண்டா வாங்குற பஜ்ஜி வாங்கி எடுத்துனாங்க எப்படிங்க இருக்கும்? கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது. இங்கே அது நடக்கிறத நம்ம பெருசாக பார்ப்போம் அரசு பேருந்து சார்ந்து. பாருங்க, ரயிலே தலைவர் நிறுத்திட்டு போயிருக்காப்புல. பார்ப்பதற்கு அப்பாவே ஒரு முகம் தெரியுதுல்ல. இவர் பேர் யாங் யூலி, 69 வயசாகுது. சைனாவில் இந்த நாஞ்சிங் பகுதி இருக்குல்ல, அங்கே முன்னாள் அதிகாரியாக இருந்தவருங்க, சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தவர். இவர் ஒரு 30 வருஷங்களில் அவரோட ஒட்டுமொத்த சர்வீஸ் பீரியடில் கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் லஞ்சமாக வாங்கியிருக்காப்புல. இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எப்படி லஞ்சம் வாங்கியிருக்காரு? அவரோட அதிகாரம் இருக்குல்ல, இதை துஷ்பிரயோகம் பண்ணி இந்த நிலத்தை கைமாற்றி விடுறது, அப்புறம் இந்த பொறியியல் ஒப்பந்தங்கள் இருக்குல்ல, அதில் எதனா லஞ்சம் காசு பார்க்கறது, அவங்களுக்கு ஃபேவர் ஆளுங்களுக்கு கொடுத்து இது போல் பண்ணியிருக்காப்புல. இந்த செய்தி நம்மளுக்கு பூசு இல்லை, தமிழக அரசு இல்லை, ரைட்டு. இது போல் பண்ணிட்டாரா, கண்டுபிடிச்சிட்டாங்களா, கோர்ட்டில் வர ஆஜர்படுத்துகிறாங்க. என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை. லஞ்சம் இவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு மரண தண்டனை விதிச்சிருக்கு சைனா இருக்கிற கோர்ட்டு. இது மட்டும் இந்தியாவில் வந்தால் சரி, இந்தியா விடுங்க, தமிழ்நாட்டில் இது போல் ஒரு சட்டம் வந்துச்சுன்னா, இது போல் ஊழல் லஞ்சம் வாங்கினீங்கன்னா கையங்கலமாக மாட்டினீங்கன்னா மரண தண்டனைன்னு சொல்லிட்டாங்கனாக்கா, ஒரு மாதத்தில் எத்தனை பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட நினைக்கிறீங்க? ஜஸ்ட்டு கேட்குறேன், கற்பனை தான், ஆனால் கேட்குறேன். சும்மா லஞ்சத்தை ஒழிச்சிடலாம், ஊழலை ஒழிச்சிடலாம் பேசிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. இது போல் பயத்தை விதைச்சாதான் அது ஒழியும். மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரையும் நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பாட்டிலுக்கு கூடுதலாக ஏன்பா காசு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் ஃபுல்லாக எங்கள் தலை எல்லா செலவையும் போடுது, அப்போ நாங்கள் எப்படி வாங்காமல் இருக்கிறது? எங்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்குது, அதெல்லாம் நிறைவேற்றினா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்படி சொல்கிறவங்க எதுக்கு கவர்மெண்ட் என்ன வேலை வச்சுருக்கணும்? கான்ட்ராக்ட் பேஸ்லேயே சேர்த்தான் சொல்கிறேன், துரத்தி விடுங்களேன். அவங்க வெளியே வேலை கிடைக்காமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனைனா மக்கள் காசு ஆட்டியை போட்டுட்டு இருப்பான். அது காரணம் எப்படி கற்பிக்கிறாங்க பார்த்தீங்களா? கவர்மெண்ட்டை சொல்லுங்கள், செய்ய சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வாங்குறது நிறுத்துருவானு. இது என்ன பிளாக்மெயிலா? மக்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது போல் ஆட்களை ஒன்று விரட்டி விடுங்க அரசு, இல்லையா அவங்க கேட்குற விஷயத்த செஞ்சு கொடுங்க. நீங்கள் டிலே பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக இது போல் மக்கள் தான் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.